Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன், பிறகு துணியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய நார்மல் கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெஷர்மெண்ட் வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆம்கோல் சுற்றளவுன்னு சொன்னால் நீங்கள் இந்த அதாவது உங்களுடைய கையை வந்து நீங்கள் தூக்கிட்டு உங்களுடைய ஆம்கோலுக்கு இடையில் வந்து டேப்பை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சுற்றி அளந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு. ஸோ ஆம்கோல் சுற்றளவு வந்து ஃபுல்லாகவே அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மீடியம் சைஸ்ன்றதால் நான் வந்து 18 இன்ச் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ 18 இன்ச்சை நீங்கள் 2ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ 18 2ஆல் டிவைட் பண்ணினா 9 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ இந்த 9 இன்ச்சஸ் தான் நீங்கள் உங்களுடைய ஆம்கோல் லென்த்தாக வந்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய புள்ளியாக வந்து இருக்க போகுது. ஸோ 9 இன்ச்சஸ் தான் நீங்கள் எடுத்து இதில் மார்க் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆம்கோலுடைய லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. இந்த ஆம்கோல் லென்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஷார்ட் கை வைக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய எல்போவில் வைக்க போகிறீங்களா, இல்லை 3/4 வைக்க போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இல்லைன்னு சொன்னால் ஃபுல் கை வைக்க போகிறீங்கனாலும் ஃபுல்லாகவே நீங்கள் மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் கை தான் நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட் கை மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எல்லாருமே எல்போவில் தான் எல்போ ஸ்லீவ் தான் நார்மலாகவே எல்லோரும் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ எல்போண்டா இந்த இருக்கிற உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து உங்களுடைய ஷோல்டர்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ஷோல்டர்லேருந்து என்னுடைய ஷார்ட் கை எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் டேப்பை வச்சு அளந்து கொள்ள போகிறேன். நார்மலாக நீங்கள் மீடியம் லார்ஜ்ண்டா நீங்கள் 7 இன்ச் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை மீடியம்னு சொன்னால் 6 இன்ச் எடுத்துக்கொள்ளுங்க. சிமோல்னு சொன்னால் 5 இன்ச் வந்து நீங்கள் கணக்காக இருக்கும். ஸோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நான் வந்து மீடியம் சைஸ் எடுக்கிறதுனால என்னுடைய ஷோல்டர்லேருந்து ஹேண்ட் லென்த் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் வந்து நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த 6 இன்ச் தான் நம்மளுடைய ஸ்லீவோட லென்த்தாக வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கையின்ட்டு சுற்றளவு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கையின்ட்டு லென்த் வந்து அளந்தீங்களோ அந்த இடத்துல சுற்றி வந்து உங்களுடைய டேப்பை வந்து வச்சுக்கொள்ளுங்க. மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 12.5 வருது. ஸோ அந்த 12.5 வந்து நான் வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த 12.5 2ஆல் டிவைட் பண்ணினோம்னா 6.25 வந்து வருது எனக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஆம்கோலுடைய நம்ம எந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆம்கோல் லென்த்தை வந்து மார்க் பண்ணமோ அதில் உங்களுடைய டேப்பை வச்சு நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பரில் வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்ட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேப்பர் வந்து கொஞ்சம் நேராக இல்லாதனால நான் வந்து ஒரு கோடு வந்து வரைஞ்சி கொள்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பேப்பரை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபோல்ட் பண்ணின அந்த பகுதியில் தான் நான் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கிறேன். மேலே வந்து ஃபோல்டட் பகுதியாக வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து தான் நான் என்னுடைய மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆம்கோலுடைய லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதுக்கு நம்மளுடைய ஆம்கோல் சுற்றளவை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி எடுத்து அந்த 9 இன்ச்சை வந்து நம்ம இவிடத்தை மார்க் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த 9 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணுற பகுதி வந்து ஓப்பன் சைட்டில் தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மேலே வந்து என்னுடைய ஃபோல்டட் பகுதி வந்து மேலே இருக்குது. ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் தையலுக்காக 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுடைய டாப்லேயோ இல்லை உங்களுடைய ப்ளவுஸ்லேயோ எதில் வேணுமென்றாலும் நீங்கள் எந்த அளவுக்கு தையல் இடைவெளி விடுறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையின் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ நம்ம கையின் லென்த் வந்து 6 இன்ச் வந்து நம்ம எடுத்து நம்ம ஷோர்ட் கை வைக்கிறதுனால நம்ம வந்து 6 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த 6 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ 6 இன்ச்சை வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இது நம்மளுடைய ரெடி மெஷர்மெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம தையலுக்கான இடைவெளி வந்து விட்டுக்கொள்ளணும். ஸோ நான் அதுக்காக 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் கையின் அரவுண்ட், அதாவது கையின் கீழ் பக்கத்தில் உள்ள நீங்கள் லென்த் மார்க் பண்ணின இடத்துல உங்களுடைய சுற்றளவு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொள்ள போகிறீங்க. ஸோ எனக்கு வந்து 6.25 வந்தது. நான் அதை 6.5 வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அதாவது 6.5 வந்து நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ அந்த 6.5 வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்மளுடைய 6.5 மார்க் பண்ணின அந்த புள்ளியையும் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆம்கோல் லென்த் மார்க் பண்ணின இந்த 9 இன்ச்சையும் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜாயின் பண்ணி ரெண்டையுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சி கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸுக்கான, அதாவது 36 இன்ச் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டாக தான் இது இருக்குது. 36 இன்ச் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கையின் அளவாக தான் இது இருக்குது. ஸோ 36 இன்ச்சாக்கள் நீங்கள் தாராளமாக இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சீம் அலவன்ஸ் 1 இன்ச், ஸோ அதை வந்து விட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. விட்டு அதையும் நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய தொங்கல் பகுதி இருக்குது தானே, அந்த ஆம்கோல் ரவுண்ட், கையின் சுற்றளவு அரவுண்டை வந்து நம்ம ஹேண்ட் அரவுண்டை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதோடு சேர்த்து நான் என்னுடைய தையலுக்கு விட்ட புள்ளியையும் நான் அப்படி கனெக்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 9 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். 9 இன்ச் வந்து லென்த் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் லென்த் வந்து 9 இன்ச். அதே மாதிரி கையின் லென்த் வந்து 6 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையின் கீழ் பகுதி நம்ம மார்க் பண்ணின இடத்துல இருந்து நம்மளுடைய வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 9 இன்ச் மார்க் பண்ணின, அதாவது ஆம்கோல் லென்த் 9 இன்ச் மார்க் பண்ணின இடத்துலேருந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சின்ன ஆக்களுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 3 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மீடியம் சைஸான ஆக்களுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 3.5 மார்க் பண்ணுங்கள். அதே லார்ஜ் சைஸ் உள்ளவங்களுக்குண்டா நீங்கள் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் இதுன்ற மெஷர்மெண்ட். ஸோ இதை விட உங்களுக்கு கூடாது. ஸோ நான் இப்போ மீடியம் சைஸ்ன்றதால 3.5 வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 3.5ஐயும் நான் மேலே பார்த்திங்கன்னா என்னுடைய மேல் பகுதியிலேருந்து கீழே வந்து நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் ஆப்பை வச்சு நான் இப்படி 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியையும் அதே மாதிரி நம்ம இதில் 3.5 இன்ச் மார்க் பண்ணினோம். ஸோ அந்த புள்ளியையும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 1 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியிலேருந்து திருப்ப உங்களுடைய ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணின இடத்துலேருந்து நீங்கள் சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க.
இதுக்கு உங்களுடைய சீம் அலவன்ஸை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ நான் உங்களுடைய ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுடைய திருப்ப நான் என்ன செய்கிறேன், அதுக்கு இடையில் உள்ள சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணின இடத்துலேருந்து ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணின இடத்தை வந்து டேப்பை வச்சு ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மேலேயும் நம்மளுடைய 1 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியிலேருந்து நடுப்புள்ளி மார்க் பண்ணின அந்த புள்ளியையும் டேப்பை வச்சு அளந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் 3 புள்ளி வர மாதிரி 3 சென்டர் புள்ளியையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே மார்க் பண்ணின அந்த புள்ளியிலேருந்து வெளியில் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே 1/2 இன்ச் உள்ளுக்குள்ளே வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த புள்ளியை வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, உங்களுடைய 1 இன்ச் மார்க் பண்ணின இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் மார்க் பண்ணின அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள், இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கீழுக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் பார்த்திங்கன்னா வெளியிலையும் ஒரு வளைவு, அதாவது வளைவு வந்து வெளியிலையும் ஒரு வளைவு உள்ளுக்குள்ளேயும் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கையின் வளைவு. ஸோ இதில் உங்களுடைய சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கான இடைவெளியை பார்த்திங்கன்னா இதில் இப்படி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து உங்களுடைய வளைவுக்கு வந்து கணக்கில் எடுக்கப்படாது. ஸோ இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை டார்க் ஆகி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்படி வந்து டார்க் ஆக்கிருக்கேன். இப்போ உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்து 36 இன்ச் அளவுடைய ஒரு ப்ளவுஸுக்கான ஒரு டாப்புக்கான ஒரு கையின் மெஷர்மெண்ட்டாக இது இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கட் பண்ணக்குள்ளே நம்ம தையலுக்கு இடைவெளி விட்ட பகுதியினூடாக நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த வளைவு கட் பண்ணக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், நீங்கள் உள்ளுக்கு வளைச்சி வரைஞ்ச அந்த பகுதியை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் எப்படி என்று நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நம்ம வெளியில் 1/2 இன்ச் வரைஞ்ச அந்த புள்ளியை வந்து நான் இப்படி கட் பண்ணுறேன். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டிங்க தானே, அந்த லைனை தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை தான் நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. உள் வளைவை கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டதை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது புள்ளிகள் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு மேலால் எடுத்துகிட்டு மேல் பகுதியை மட்டும் நீங்கள் இப்படி மேல் பகுதியை மட்டும் நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸாக வந்து இருக்க போகுது. பார்த்திங்கன்னா தெரியும், பின்னுக்கு வந்து நேராகவும் முன்பகுதி வந்து கொஞ்சம் வளைவாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண வேண்டிய, அதாவது ஃப்ரண்ட் பீஸுக்கு அட்டாச் பண்ணுற பகுதியாக வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதி வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ஆம்கோலில் வந்து வரப்போகுது. இது வந்து பேக் பீஸ். ஸோ இந்த பேக் பீஸ் வந்து நம்மளுடைய பின்பக்கம் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கையின் மெஷர்மெண்ட். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய துணியில் வந்து கட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ என்னுடைய துணியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோல்டட் இருக்கிற மாதிரியும் கீழுக்கு அண்ட் சைட்டில் வந்து ஓப்பன் சைட் இருக்கிற மாதிரியும் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதே மாதிரி உங்களுடைய கட்டிங் பேப்பரை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டிங் பீஸை வச்சுட்டு மேலே ஃபோல்டட் பகுதி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் துணியோட வச்சு பின் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன்.
ஸோ இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி அதாவது நம்மளுடைய கட்டிங் பீஸ் வந்து நம்ம எப்படி பேக் பீஸினூடாக நம்ம கட் பண்ணினோமோ அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு துணியை விரிச்சிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து கட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்னுடைய தையலுக்கான இடைவெளியை இதில் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணி இதை தனியாக எடுத்து என்னுடைய ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கட் பண்ணினா நம்மளுடைய ஸ்லீவ் வந்து ரெடி. ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய ஸ்லீவுக்கான கட்டிங் மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.